Good evening, everyone. Good evening, sir. Yes, let's get quickly started here. ஓகே, இதுல வந்து ரொம்ப பேசிக்கா சில விஷயம் பண்ண போறோம். பட் அது எப்படி ஒவ்வொரு பேசிக் திங்கும் எப்படி இன்னொரு எலிமெண்டோட கனெக்ட் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு, தப்பு இல்லாம பேசுறது, கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடிப்படையில ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லாமே வரும். ஒரே ஒரு விஷயம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி நான் ஒரு வார்த்தை போடுறேன், ஸ்விங் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறேன். ஸ்விங்னா என்ன அர்த்தம்? Swingers. ஆடுறது. ஸ்விங் சொல்லுங்க. இன்னொரு ஊஞ்சல் ஊஞ்சல் ஆடுறது. ஊஞ்சல் ஊஞ்சல் ஆடுறது. இப்ப பாருங்க, இந்த ஸ்விங் ஊஞ்சல் ஆடுறது, ஊஞ்சல் ஆடுதல். ஊஞ்சல் ஆடுனங்கிறதுக்கு எப்படி மாறும் இந்த வார்த்தை? அது ஸ்விங் இல்ல, ஏதோ ஒண்ணு மாறப்போகுது. இது மாதிரியே இருக்கும், ஆனா கொஞ்சமா மாறப்போகுது. நான் இது வந்து ஊஞ்சல் ஆடு, ஐ ஸ்விங்னு சொல்றேன். நான் ஊஞ்சல் ஆடுகிறேன்னு. நான் ஊஞ்சல் ஆடினேன்னா என்ன வரும்? ஸ்வாங்கா சார்? ஸ்வாங். ஸ்பெல் பண்ணுங்க. ஸ்வாங். SWANG. இல்ல. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நிறைய குழப்பம் வரும். ஒரு டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதுங்கிறது வேற. இப்ப பாருங்க, SW UNGன்னு வரும். ஓகே, அப்புறம் ஒரு இது வருது பாருங்க, SW UNGன்னு இன்னொரு வாட்டி ஒண்ணு வருது. ஸோ இது மட்டும் பாருங்க. இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கிராமர், இங்கிலீஷ் கிராமர் ரொம்ப ஈஸியா வந்துடும். எகெயின் இது வந்து V1 verb 1, verb 2, verb 3, verb 4, verb 5. இதை மட்டும் கவனிங்க, கரெக்டா கவனிங்க. என்ன என்ன சொல்ல வர்றாங்க கவனிங்க. இந்த வேர்புங்கிற வினைச்சொல் ஒரு வார்த்தை இல்ல, 5 வார்த்தை. இந்த 5 வார்த்தையும் உங்க வந்து அந்த வார்த்தையை சொல்லணும்னே அந்த 5 வார்த்தையும் தெரியும். ஹரிணிபிரியா, அந்த V4 சொல்ல முடியுமா? ஸ்விங்கிங். ஸ்விங்கிங். V5 ஈஸி தான். V4 V5 எப்பயுமே ஸ்விங்ஸ். ஸ்விங்ஸ். ஓகே, இதுதான் வந்து நான் சொல்ல வர ஒரு முக்கியமான விஷயம். இந்த வேர்ப, இந்த 5ஐயும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 5 எப்படி 12 + 8 20 சென்டென்ஸ்லயே 20 வாக்கிய அமைப்புலயே எப்படி உட்காருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இதுதான் கிராமர். இதுல தப்பு பண்ணலன்னா பாக்கியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். இதுதான் இன்ஜின். இன்ஜினை கரெக்டா ஆப்ரேட் பண்ணணும். இன்ஜினை கரெக்டா ஒர்க் பண்றது எப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒண்ணும் இல்ல, இப்ப ரொம்ப சிம்பிளா ஒண்ணு எடுக்கிறேன். சிட் அப்படின்னு உட்காருறது. இது வந்து V1ல இருக்கிறப்ப சிட்ன்னு இருக்கு. அது V2ல இருக்கப்ப என்னவா மாறும்? சாட். சாட். V3 சாட். 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 V4 சிட்டிங். சிட்டிங். V5 சிட்ஸ். வெரி குட். இப்ப அடுத்த ஸ்டேஜ்ல சிட்டுக்கு ஒரு அர்த்தம் சொல்ல முடியுமா? கரெக்டா V1ல சிட்டு இருக்கிறப்ப என்ன மீனிங்? உட்கார. நானே சொல்லுங்க, நானே வச்சு சொல்லுங்க. நான் உட்கார்ந்து இருக்கேன். உட்கார்ந்து இருக்க இல்ல, உட்காருகிறேன். உட்காருவேன். உட்கார்றேன். உட்காருகிறேன். நான் உட்காருகிறேன். இதுங்க சாட். உட்கார்ந்தேன். நான் உட்கார்ந்தேன். இந்த சாட் கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படி கொண்டு வரீங்க? கொஞ்சம் வித்தியாசமானது. உட்கார்றேன். இல்ல, முற்று பெறாத வினை. உட்கார்ந்திருந்தேன். இல்ல, அதெல்லாம் முற்று பெற உட்கார்ந்திருந்தேன் முடிஞ்சிச்சா? சாட் இல்ல. ஓகே, சோ தெரிஞ்சுக்க வேண்டியது, முற்று பெறாத வினை ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும். இதுக்கெல்லாம் நிறைய மீனிங் இருக்கு. உட்காருகிறேன், உட்காருகிறாய், உட்காருகிறார்கள், உட்காருகிறோம் அப்படின்னு 4-5 மீனிங் இருக்குது. ரைட்? இங்க பாருங்க, உட்கார்ந்தேன், உட்கார்ந்தான், உட்கார்ந்தார்கள், உட்கார்ந்தாய், உட்கார்ந்தோம். எவ்வளவு மீனிங் இருக்கு பாருங்க. இந்த சாட்டுக்கு ஒரே மீனிங் தான். இது என்னன்னு பார்த்தலாமா? சாட்டுக்கு என்ன மீனிங் இருக்கு? உட்கார்ந்து. உட்கார்ந்து, அதை நோட் பண்ணிக்கிங்க. இது முற்று பெறாத வினை. இங்க பாருங்க, உட்கார்ந்தேன், முற்று பெற்றுட்டான், உட்கார்ந்துட்டான், முடிச்சது. இது உட்கார்ந்து அப்படின்னு பாதியிலே கட் ஆகும். பார்க்கலாம், நிறைய பார்க்க போறோம் அடுத்த 1 hour 15 minutesல. ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்.
இதுக்கு என்ன ஹரிணி பிரியா மீனிங்? சிட்டிங். உட்கார்ந்து இருக்கிறார்கள். இல்ல இருக்கிறார். இல்ல இருக்கிறேன். Sitting. இருக்கிறேன். உட்கார்ந்து இருக்கிறேன். இல்ல அது முடிஞ்சு போச்சு. உட்கார்ந்து இருக்கிறது முடிஞ்சிருச்சே. ஓகே, Sitting. உட்கார்ந்துன்னு சொன்னீங்க இல்லையா? உட்கார்ந்து கொண்டு எழுதிக்கிங்க. உட்கார்ந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு. பாருங்க, முற்று பெறாம இருக்கு பாத்தீங்களா? உட்கார்ந்து முற்று பெறல, உட்கார்ந்து கொண்டு முற்று பெறல. சிட்ஸ். இதுல 3 மீனிங் இருந்தாலும் ஒரு மீனிங் சொன்னாலே எனக்கு போதும். சிட்ஸ். நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ணுவோம், கவலைப்பட வேணாம். இது கஷ்டம்லாம் கிடையாது. மணி, இது நம்ம என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணதுல நீங்க கேட்டிருப்பீங்க. நீங்க ரிவைஸ் பண்ணனா வேணா மறந்துருப்பீங்க. சிட்ஸ். உட்காருகிறான் இல்லைன்னா உட்காருகிறாள், உட்காருகிறது. அவ்வளவுதான், மொத்தம் 3 தான். ஓகே, நான் இப்படி திருப்பி போடுறேன். லுக் அட் திஸ். பிரசன்ட் நிகழ்காலம், இந்த காலம் வந்து நிகழ்காலம். உட்காருகிறேன். ஓகேவா? புரியுதா? ரொம்ப ஈஸி, ரைட்? V2 வந்து பாஸ்ட். உட்கார்ந்தேன். கரெக்டா வருதா? கரெக்டா வருதா? இதுக்கு பேரு பார்ட்டிசிபிள். நல்லா பாத்துக்கோங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பகுதியா இருக்குதான், முற்று பெறாம இருக்குதான். பார்ட்டிசிபிள். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கஷ்டம் மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி ஆயிடும். நீங்க தமிழை வந்து கரெக்டா பயன்படுத்திங்கன்னா ரொம்ப ஈஸி ஆயிடும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள், முற்று பெறாத வினை. உட்கார்ந்து. உட்கார்ந்து. ஹரிணி பிரியா, இதோட பேர் தெரியுமா? நாளை V4 பேரு உட்கார்ந்து. இங்கிலீஷ் participle, sir. Present participle. Present participle. வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த இன்ஜின், இது வந்து இங்கிலீஷோட இன்ஜின். இந்த இன்ஜினை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். எத்தனை கோச் வேணாலும் மாட்டிக்கலாம், ஆனா இன்ஜின் கரெக்டா இருக்கணும். இன்ஜின் கரெக்டா இருந்தாதான் போய் சேர்ற இடம் கரெக்டா போக முடியும். எத்தனை கோச் வேணாலும் பண்ணிக்கலாம். V5 இது என்னது? Present. Present Continuous Present, tense. sir. Continuous. Present. பேசலாம் வராது. Present, sir. Present tense. Present tense. அதோட சேர்த்து Present perfect. இல்ல வேண்டாம், அது ரொம்ப கஷ்டப்பட வேணாம். அது எல்லாத்துக்கும் நம்ம தெளிவா சொல்லிடுவோம். ஏன்னா சிம்பிள் பிரசன்ட் தான் கிடையாது, டென்ஸ்ல இருக்கு. அதெல்லாம் டென்ஸ் தானே. டென்ஸ் அதுக்கு வர போறோம். நம்ம எல்லாமே இந்த 1.25 மணி நேரத்துல பார்க்க போறோம். குயிக்கா பார்த்துட போறோம். பிரசன்ட் தேர்ட் பர்சன். நோட் பண்ணிக்கிங்க என்னங்கிறது பார்த்துக்கோ. தேர்ட் பர்சன் ப்ளூரல் போட்டுங்க, அந்த வார்த்தையை போட்டுங்க. சிங்குலர் நீங்க போட்டுங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, கப்ப சுத்திரம்லாம் இல்லை. ஆல்ரைட். ஒரு வார்த்தை இல்ல, 5 வார்த்தை. ரைட்? ஏகபிரசாத், இது மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. நான் கிவ்னு V1 போடுறேன். அது V2 எங்க போகும்? என்ன? Gave. Gave. V3 Given. given. V4 Giving. giving. V5 Gives. gives. எனக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் சொல்லணும். ஏகபிரசாத், நீங்க கிவ் ஒரே ஒரு மீனிங் சொல்லுங்க. கிவ். கொடு. கொடு. கொடுங்கிறது எப்படி சொல்லுவீங்க? அதுல கொடுக்கிறேன். 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 ஏகபிரசாத், இது எப்படி சொல்லுவீங்க? ஐய வச்சு. கொடுத்தேன். கொடுத்தேன். இங்க கிவன் எப்படி சொல்லுவீங்க? கொடுத்து. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். அவ்வளவுதான், அவ்வளவுதான். கொடுத்து. கிவிங் எப்படி சொல்லுவீங்க? கொடுத்து கொண்டு. கொடுத்து கொண்டு. இது பாருங்க, கொடுத்து கொடுத்து கொண்டு தொக்கி நிக்குது பாருங்க, முற்று பெறாம. ஆனா கொடுக்கிறேன், கொடுத்தேன், கிளீனா வந்துருச்சு பாருங்க. இது கொடுத்து கொடுத்து கொண்டு. இங்க கொடுக்கிறான். பியூட்டிஃபுல். கொடுக்கிறான். அவ்வளவுதான் வேணும் நமக்கு. சோ இதுதான் திருப்பி இங்கிலீஷோட இன்ஜின். வேர்பு, கிராமரு, வொக்காபுலரி எல்லாமே குழுமுற ஒரு பாயிண்ட். எல்லாமே சங்கமிக்கிற ஒரு பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் தான். V1, V2, V3, V4, V5. V1ங்கிறது verb 1, verb 2, verb 3, verb 4, verb 5. அதுதான் டெக்னிக்கலா present, past, past participle, present participle, present third person singular. இதுவும் present தான். இது third person singular மட்டும். இது எது என்ன third person singular என்ன? ரொம்ப சிம்பிள். He, she, இது மட்டும்தான் V5க்கு வரும். இதுதான் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு கஷ்டப்படுற பாயிண்ட்ங்கிறது தான். ரைட்? இதுவும் பிரசன்ட் தான். இங்கேயும் பிரசன்ட்னு போட்டிருக்கோம், இங்கேயும் பிரசன்ட்னு போட்டிருக்கோம். இங்க ஹீ ஷீட்டுக்கு மட்டும் வரும், பாக்கி எல்லாம் வந்துரும் பாருங்க. ஐ,
we, you they. you. Very good, very good. People look at that. You, they. they. இது மட்டும் உங்களுக்கு V. Look at that. இது மட்டும் V1ல வரும். ரெண்டும் பார்த்தா பிரசண்டா இருக்கும் பார்க்க. அப்ப இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயம் வந்து பேச போறோம். இந்த இன்ஜினை வந்து V1 V2 V3 போடுறேன் சார். No, everything is V1. You are correct. சூப்பரா சொன்னாரு. இது எல்லாமே V1 தான். எல்லாமே பிரசன்ட் தான். வெரி குட். இப்ப கொண்டு வரும். இப்படியே ஸ்கிரீன்ல இருக்கட்டும். டெய்லி நம்ம யூஸ் பண்ற விஷயம் பார்ப்போம். ஈட் என்னவா மாறும்? Ate. ஏட்டா மாறும். இது இங்க என்னவா மாறும்? Eaten. Eating. Eating. Eats. Eats. இத வந்து எல்லா விஷயத்திலையும் கனெக்ட் பண்ண போறோம். பேசிக் கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்துலயும் கனெக்ட் பண்ண போறோம். இதை மட்டும் குயிக்கா தமிழ்ல சொல்றேங்க. ஈட் நான் வச்சு ஒரே ஒரு இது. சாப்பிடுகிறேன். ஏட் சாப்பிட்டேன். சாப்பிட்டேன். ஈட்டன் சாப்பிட்டு. ஈட்டிங் சாப்பிட்டு கொண்டு. வெரி குட். சாப்பிட்டு கொண்டு. ஈட்ஸ் சாப்பிடுறான். சாப்பிடுகிறான். ஓகே, இத வச்சு சிம்பிளா கன்செப்ட் பண்ணுவோம். ஒரு விஷயத்தை கன்செப்ட் பண்ணுவோம். ரைட். இப்ப பாருங்க ஈட். இப்ப பாருங்க ஈட் அப்படியே இருக்கட்டும். லுக் அட் திஸ் ஈட். ஈட். ஓகே, ஐ ஆல்ரைட். இப்ப நான் சாப்பிடுகிறேன்னு எப்படி சொல்லுவீங்க? நான் சாப்பிடுறேன். I am eating. நான் சாப்பிடுறேன். I eat. ஈட். நல்லா கவனிச்சுங்க. தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம். ஐ ஈட் நான் சாப்பிடுறேன். நாங்க சாப்பிடுறோம். இப்ப தமிழுக்கு இங்கிலீஷ்க்கும் இங்கதான் ஒரு பெரிய வித்தியாசம் பாக்குறீங்க. ஐன்னு வந்தா சாப்பிடுகிறேன்னு தமிழ்ல மாறுது. வீணு வந்தா இங்க இங்கிலீஷ்ல ஈட்டு மாற மாட்டேங்குது. ஆனா தமிழ்ல சாப்பிடுகிறோம்னு மாறிடுது. புரியுதுங்களா? இந்த இடத்துல கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தமிழும் ஆங்கிலமும் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இங்க பாருங்க, ஈட்டுங்கிற வார்த்தை மாறல. ஆனா தமிழ்ல சாப்பிடுகிறோம்னு மாறுது. இங்க நாங்கள்னு கரெக்டா மாறுது. ரைட். ஆனா இங்கிலீஷ்ல ஈட் அப்படியே உட்கார்ந்துருக்கு. இங்க வந்து சாப்பிடுகிறோம்னு தமிழ்ல மாறிடுது. இதுதான் அந்த கிராமர்ல பெரிய வித்தியாசம். தமிழுக்கு இங்கிலீஷும் கொண்டு வந்துடலாமா? நீ சாப்பிடுகிறாய். இப்ப பாருங்க, ஈட்டுக்கு சாப்பிடுகிறாய்னு ஒரு மீனிங் வருது. இங்க சாப்பிடுகிறேன் சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. தமிழ்ல பாருங்க, தமிழ்ல மாறுது, இங்கிலீஷ்ல மாற மாட்டேங்குது. பாருங்க, அப்படியே உட்கார்ந்து பாருங்க. நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். வெரி குட். அவன் சாப்பிடுகிறான். இப்ப பாருங்க, அந்த V5 போட்டது சாப்பிடுகிறான் அப்படிங்கிறப்ப ஈட்ஸ்ங்கிறது சாப்பிடுகிறான். அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, அவள் சாப்பிடுகிறாள். யாரும் அதிகம் சொல்ல மாட்டீங்களே. இங்க பாருங்க, சாப்பிடுகிறாள்னு தமிழ்ல மாறுது. இங்கிலீஷ்ல ஈட்ஸ் இருக்கு. ஒன்லி சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறுது. ஆனா தமிழ்ல சப்ஜெக்ட் அவன்ல இருந்து அவளுக்கு மாறுது. இதே மாதிரி இங்க சாப்பிடுகிறாள் மாறுது. ரைட். சோ அது சாப்பிடுகிறார்கள். சாப்பிடுகிறார்கள். அப்படியே கொண்டு வருவோம். இங்க லுக் அட் திஸ். எல்லாரும் கவனிங்க. I ate. எல்லாமே அவன் சாப்பிட்டான். நான் சாப்பிட்டேன். லுக் அட் தட். இத நான் ஃப்ரீஸ் பண்றேன் இந்த காலத்தை. நாங்கள் சாப்பிட்டோம். இப்ப பாருங்க, அந்த ஏட்டு மாற மாட்டேங்குது. நல்ல கவனிங்க, மாற மாட்டேங்குது. சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறுது. தமிழ்ல மாறுது, verb மாறுது. நீ சாப்பிட்டாய். அது கரெக்டா கொண்டு வரணும். நீங்கள் சாப்பிட்டீர்கள். இங்க பாருங்க, சாப்பிட்டாய்க்கு ஏட்டுதான், சாப்பிட்டீர்களுக்கு ஏட்டுதான். நீக்கு சாப்பிட்டான்.
he He ate. ate. இந்த இடத்துல பாருங்க அவன் சாப்பிட்டான். ate She ate. ஒரு வார்த்தை இல்ல, வெறும் ate தான் She இருக்கு. ate. Very nicely She told. ate. இப்ப இதுக்கு மட்டும் 8 மீனிங் வருதா? she இப்ப he sheet ஒண்ணு, ரைட்? அது he sheet ஒண்ணு தான் போடணும். They ate. அவர்கள் சாப்பிட்டார்கள். இப்ப இந்த பேசிக் கிராமர்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இங்க தமிழ்ல சப்ஜெக்டும் மாறும், வேர்பும் மாறும். ஆனா இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட் மாறும், வேர்பு பெருசா மாறாது. ஸோ இப்ப ஏட்டுனா நான் சாப்பிட்டேன், நாங்க சாப்பிட்டோம், பாருங்க நாங்களே விட்டுருங்க. சாப்பிட்டேன், சாப்பிட்டோம், சாப்பிட்ட, சாப்பிட்டீர்கள், சாப்பிட்டா, சாப்பிட்டா, சாப்பிட்டது, சாப்பிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் வார்த்தை மாறுது இங்கிலீஷ்ல. ஐ மீன் தமிழ்ல வார்த்தை மாறுது, சப்ஜெக்டும் மாறுது, இதுவும் வருது, ரைட்? இப்ப பாருங்க, லுக் அட் திஸ், முக்கியமானது. சாப்பிட்டுன்னு சொன்ன பாத்தீங்களா? என்ன சொல்ற? சாப்பிட்டுக்கு என்ன வார்த்தை வரும்? Ate. சாப்பிட்டு Eaten. 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 ஈட்டன். இப்ப பாருங்க, கரெக்டா கவனிங்க, எப்படி கொண்டு வர்ற அந்த ஐ அப்படியே வச்சுங்க. சாப்பிட்டு இருக்கிறான். ஹேவ். இந்த சப்போர்ட்டிங் ஹேவ் ஈஸ்க்கெல்லாம் இருக்கிறது, இருக்கிறா, இருக்கிறாங்கிற பேரு. பாரு தமிழ்ல அப்படியே ஆப்போசிட்டா வருதுங்க. சாப்பிட்டுங்கிறது முன்னாடி கொண்டு வரணும் தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஈட்டன்னு பின்னாடி வருது. இருக்கிறான் அப்படின்னு முன்னாடி கொண்டு வரோம், இங்கிலீஷ்ல முன்னாடி இருக்கு, தமிழ்ல வந்து பின்னாடி இருக்கு, ரைட்? இப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் ஈட்டன் போடலாமா? Have eaten. போட்டு பார்த்துட்டு அப்புறமா ஆட் We பண்ணுவோம். have eaten. லுக் அட் தட், லுக் அட் தட். இது போட்டுட்டு இதை ஆட் பண்ணிக்கிட்டே வரும். லுக் அட் தட். சந்தோஷ், இதுக்கு என்ன மீனிங் படிக்கும்? ஒரே மீனிங் தான் சொன்னோம். என்ன மீனிங் தான் சொன்னோம்? நாங்க சாப்பிட்டு, நான் சாப்பிட்டு, நாங்க சாப்பிட்டு, நீ சாப்பிட்டு, நீங்கள் சாப்பிட்டு, அப்படியே முற்று பெறாம நிக்குது. அதை எப்படி முற்று பெற வைப்பீங்க? We have eaten. we have eaten. You have eaten. நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம். நாங்க சாப்பிட்டுருக்கோம். நாங்க சாப்பிட்டு அந்த கடைக்கு போயிருக்கியாப்பா? நான் போயிருக்கேன்ப்பா, நிறைய வாட்டி அங்க சாப்பிட்டுருக்கேன்ப்பா. அந்த கடையில நான் நிறைய சாப்பிட்டுருக்கேன், நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்கேன். லுக் அட் தட். Have eaten. you have சாப்பிட்டு இருக்கிறாய். நீ சாப்பிட்டு இருக்க, நீ சாப்பிட்டு இருக்க, தெரியும். நீ சாப்பிட்டு, நீ பார்த்திருக்க, தெரியும். You have eaten. நீங்கள் நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறீர்கள். நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க. வெரி குட், வெரி குட். அவன் He has. Has eaten. He has eaten. Look at that. இந்த பேசிக் கிராமர் உள்ள கொண்டு வராங்க பாத்தீங்களா? he sheet மட்டும் has வருது. அதை எப்படி பார்த்துடலாமா? அதையும் பார்த்துடலாம். Look at She that. has. She has it. இது வந்து ஒரே குரூப். சோ he என்ன வருதோ she அதே தான் வரும். Has eaten. ரைட். இதான் தேர்ட் பர்சன். இது சொல்லுங்க. They have. They have. They have. அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள். சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஒரே மீனிங் தான் இந்த ஈட்டனுக்கு வருது. சாப்பிட்டு, சாப்பிட்ட, சாப்பிட்டு, சாப்பிட்டுன்னா அப்படியே நிக்கும், அங்கேயே நிக்குது, ஓகே நிக்குது. இந்த ஹேவ் பார்க்கலாம், ஒரே ஒரு நிமிஷம். ஹேவ் வீக் வந்தா V1க்கு என்ன வரும்? V2க்கு என்ன வரும்? had வரும். V3க்கு என்ன வரும்? had. வெரி குட், வெரி குட், வெரி. இந்த ஹேடுக்கு அந்த ஹேடுக்கு வேற மீனிங். having. having has. அதனாலதான் இந்த V5 எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, he sheet தான். ரைட். சோ இதுல பாக்கி உள்ள I, V, U, தேக்கு வந்துரும். வெரி குட். நவ யாராவது ஐடியா இருக்கா? ஏதாவது சொல்ல முடியுதா? இதுக்கு ஹேவ் வந்து என்ன மீனிங் தெரியுமா? இருக்கிறேன். ஒரு மீனிங் இருக்கிறது. கிராமர் வந்து இருக்கிறது. கான்டென்ட் மீனிங் பெற்றிருக்கிறது. ஐ ஹேவ் a penனா மெயின் வெர்ப் வரப்ப நான் பேனா இருக்கிறது. என்கிட்ட பேனா இருக்கிறது. ஐ ஹேவ் காட்னா வைத்து இருக்கிறேன். இப்ப பாருங்க, இருக்கு, இருக்கிற, இது இருந்தது. நீங்க அப்படி கூட சொல்ல வேணாம், இருக்கிறேன்னு வச்சு சொல்லுங்க. இருந்தது. இருந்தேன், இருக்கிறேன், இருந்தேன், இருந்தேன், இருக்கேன், இருந்தேன், இருந்து, 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 வெரி குட். இருந்து கொண்டு, இருந்து கொண்டே, வெரி குட். இருந்து கொண்டு, இருந்தான், இருக்கிறா, இருக்கிறது முடிச்சு போச்சா? இதுதான் அங்க வர்றது.
இது ரொம்ப தெளிவா பார்க்கணும். ஒரு சிம்பிள் வேர்டு எடுங்க. கிவ். கிவ் ஆல்ரெடி போட்டாச்சு, வேண்டாம். Already டேக். எடுக்கிறேன். அது சொல்லணும் என்னன்னு. அடுத்தது Taken. took Took us. Took. டுக் எடுத்தேன். taken Taken. இப்ப Taken. எடுத்துங்கிறது Taken. 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 சூப்பர். எடுத்துக்கொண்டு. எடுத்துக்கொண்டு. Taking. taking, taking வெரி நைஸ். Takes. முட்டு பெறாம இருக்கு. அடுத்தது எடுக்கிறார். takes, டேக்ஸ். Takes. எடுக்கிறான். எடுக்கிறான். ஒரே குரூப் தான். எடுக்கிறான் அப்படின்னு நீங்க வச்சுட்டா இப்ப ஏன் இதை திருப்பி சொல்றோம்னா, இங்கதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்ஜினோட ஹார்ட் இதுதான். இங்க நம்ம தெரியாமலோ தப்போ பண்ணிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஈஸியா தப்பண்ணலாம். இங்கிலீஷ்ல நிறைய நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து இடிக்கும். பாருங்க, ஸ்பீக். பேசுகிறேன். இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அடுத்தது V2 சொல்லுங்க. V2. Spoke. V3 Spoken. Spoken. ஸ்போக்கன். Speaking. speaking Speaking. 4th 5th எப்பயுமே ஈஸியா இருக்கும். கவலையப்படக்கூடாது. நம்பர் 2 அண்ட் நம்பர் 3 கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். ரைட். ஸ்பீக்ஸ். இப்ப பாருங்க, நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமானது கொடுக்குறேன். நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். நான் ஒரு வார்த்தை கொடுக்குறேன். சூஸ். தேர்ந்தெடுக்கிறது. Choice. இல்ல, சாய்ஸ் நவுன் ஆயிடுமே. Choose. Choose. ஒரு ஓவ கட் பண்ணணும். ஒரு ஓ கம்மியா. சோஸ்னு படிக்கலாம். இங்க Chosen. 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 சூசன் இல்ல, Chosen. சோசன். Chosen. choosing So, இது சூசிங். இது நீங்க V1 ல இருந்து நீங்க இது பண்ணணும். Choosing. chooses சூசிங். நீங்க என்ன சொல்றீங்க? Choosing. chooses சூசஸ். இப்ப பாத்தீங்களா, தேர்ந்தெடுக்கிறேன். இங்க என்ன? தேர்ந்தெடுத்தேன் தேர்ந்தெடுத்தேன். தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து. தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து கொண்டு தேர்ந்தெடுக்கிறான். sir இப்ப ஒரு பேஸ் செட் பண்ணிட்டோம் இல்லையா? இந்த ஒரு வார்த்தையை போடலாமா? செட்னு சொல்லு, வைக்கிறது. இந்த செட் எப்படி மாறும்? தைரியமா சொல்லுங்க, தப்பு இல்லைன்னா. செட்டாவே இருக்கும். இதுதான் ஆங்கிலத்துல உள்ள ஒரு முக்கியமான irregular verbல setting, sets, setting ரொம்ப முக்கியமான verb. அடிக்கடி பாக்குற ஒரு வார்த்தையை போடுவோம். கம். came அடுத்தது கம். இது கம்முன்னே இருக்கும் பாருங்க. கம். coming இப்ப ரொம்ப தமிழ்ல சொல்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா தமிழ்ல ஒரே இது ஃபார்மேட் இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க எப்படி எல்லாம் மாறுது. வருகிறேன், வந்து கொண்டு வந்தான், வருகிறான். தமிழ்ல அந்த பேட்டர்ன் மாறவே இல்லை பாருங்க. அது எவ்வளவு ஈஸியா போயிடுச்சு பாருங்க. இங்கிலீஷ்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒண்ணு இருக்கு பாருங்க. அது நீங்க படிக்கிற ரன், இங்க run run. Very good. Running. Runs. சந்தோஷ், கேப்சர் பண்றீங்களா? கேப்சர் பண்ண முடியுதா? yes sir இது அப்படியே கொண்டு வந்து 20 வாக்கிய அமைப்பு தான் ஆங்கிலத்துல, வேற எதுவுமே இல்ல. அந்த 20 வாக்கிய அமைப்பையும் இந்த 5 வார்த்தைகளாலதான் நிரப்ப போறோம். அதனால இததான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராமர்னு வந்தா இதான் தெரிஞ்சுக்கணும். இது கிராமர் மாதிரியே தெரிஞ்சுக்க வேண்டியல. அது நம்ம சென்டென்ஸ் அமைக்கிறதுக்காக அதோட கன்ஸ்ட்ரக்ட் ஒவ்வொரு துண்டா எடுத்து வைக்கணும். சின்ன பீஸ். இந்த பீஸை தான் ஒரு பெரிய பஸ்ஸலா நம்ம உள்ள கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த போறோம். பாருங்க, ரன். எப்படி வேணாலும் வைக்கலாம். ரொம்ப ஹைட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். மறைக்கிறேன் அப்படிங்கிறேன். மறைச்சேன், மறைத்து, மறைத்து கொண்டு, மறைக்கிறான், எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இது இருக்குது. இல்ல இப்ப நம்ம டெய்லி இப்ப தண்ணி குடிக்கிறோம். டெய்லி குடிக்காம இருக்க முடியாது. இந்த ட்ரிங்க் எப்படி மாறும்? குடிக்கிறேன், குடிச்சேன், குடித்து, ட்ரங்க்.
பாருங்க, இதுவரையும் பார்க்காத ஒரு விஷயத்த பாக்குறோம். இரவு வகுப்பு ஒரு 100 110 வகுப்பு இருக்குது. உங்களுக்கு அந்த இது லிட்டரேச்சர் அனுப்புறேன் நானு. ஜய Drinking. ட்ரிங்கிங் ரொம்ப ஈஸி. 4 and 5 ரைட். ட்ரிங்கிங், ட்ரிங்க்ஸ். Drinks. ஆல் ரைட். ET8 இதை பார்த்துருக்கோம். ஸோ இந்த அளவு ஓரளவு பேஸ் செட் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணலாம்னா குயிக்கா ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம். இது இந்த அளவு தெரிஞ்சிருக்கு, தமிழ்ல எல்லாம் தெரியுது. இதுக்குரிய வீடியோ சப்போர்ட் நான் லிங்க் கொடுக்குறேன். கட்டாயமா அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் அடுத்த கிளாஸ் வரணும். நீங்க லுக் அட் தட். இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு விஷயம், இது எப்படி கொண்டு வருது? 12 சொன்னோம், 8 சொன்னோம், 20 சொன்னோம். அந்த 20 எல்லாம் பார்க்க வேண்டாம். வெறும் 4, வெறும் 4. லுக் அட் தட். ஐ அப்படின்னு ஒரு வார்த்தை. வெறும் 4 விஷயம் தான். லுக் அட் திஸ். இப்ப ஈட்டுங்கிற ஒரு வார்த்தை போட்டோம், ரைட்? நான் இதுல நம்பர் போடுறேன். 1 2 3 4. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நிறைய 5 வார்த்தையை பார்த்துட்டீங்க. ஏதோ ஒண்ணு பண்ண போறப்ப ஐ ஈட் டின்னர். கவனிங்க, இந்த இடத்துல நான் அப்படியே இது பண்ண போறேன். இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பத்தி கவலைப்பட வேணாம், அப்படியே இருக்க போறேன். ஐ அப்படியே வரப்போகுது. இதுல நீங்க யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா மாறுற விஷயம் எதுவுமே இல்லை. இந்த இன்ஜின் தான் மாறும். அந்த இன்ஜின் தான் இப்ப படிச்சோம். 1 2 3 4 மட்டும் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரியுங்களா? இது எல்லாமே பிரசன்ட். நிகழ்காலத்தை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்ட் ஃபியூச்சரை பத்தி கவலையே பட வேணாம். ஏன்னா பிரசன்ட்ல தான் அந்த கஷ்டம் இருக்குது. 1 2 3 4. நான் இந்த நம்பரை ஒரு கிளாஸ்ல டச் பண்ணேன். இன்னைக்கு முழுமையா கொண்டு வருவோம். நான் இரவு உணவு சாப்பிடுகிறேன். நான் இரவு உணவு சாப்பிடுகிறேன். இப்ப பாருங்க, நம்பர் 2. சாப்பிட்டு கொண்டு என்ன சொல்வீங்க? I am eating. I am eating. I am eating. I am eating. வெறும் சாப்பிட்டு கொண்டு மட்டும் நான் கேட்டேன். ஈட்டிங், சாப்பிட்டு கொண்டு, ரைட்டா? இப்ப பாருங்க, சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் வந்துருச்சா? சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். மெயின் நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது சாப்பிடுகிறேன், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன்னு சப்போர்ட்டிங் வெர்பு. இப்ப பாருங்க, சாப்பிட்டுக்கு என்ன? ஈட்டனா? I have eaten. Eaten. ஈட்டன். சாப்பிட்டு, இந்த சாப்பிட்டுக்கு முன்னாடி ஹாவ் போட்டுங்க. சாப்பிட்டு இருக்கிறேன். இப்ப இன்னும் நல்லா முக்கியமா பாருங்க, சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். Have been I have eating. been eating. ஈட்டிங்க கொண்டு வந்துங்க. சாப்பிட்டு கொண்டு, Have சாப்பிட்டு been. கொண்டு, I have been. சாப்பிட்டு கொண்டே Have been. Have been. I have been eating. கரெக்டா எப்படி பிரிச்ச பாத்தீங்களா? சாப்பிட்டு கொண்டு, கொண்டே இருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், சாப்பிடுகிறேன். இப்ப இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். நிறைய ரன் த்ரூ பண்ண போறோம். அவ்வளவு ஈஸியா பாஸ்டுக்கெல்லாம் போக போறது இல்ல. இந்த பிரசன்ட ஃபர்ஸ்ட் பாக்குறோம். இதுதான் முக்கியம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல சாப்பிட்டு, நான் சாப்பிடுகிறேன், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன், சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். பாருங்க, நான் சாப்பிடுறேன் டெய்லி. லுக் அட் திஸ். இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ற பாருங்க. ஐ ஈட் டின்னர் டெய்லி. அந்த மாதிரி சமயத்துலதான் நீங்க இதை யூஸ் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 1 2 3 4ல இதைதான் நீங்க எவ்வளவு தரவு பண்ணணுமோ அவ்வளவு தரவு பண்ணணும். இதுல நிறைய இப்ப ஓரல் டெஸ்ட் வைக்கலாம். நான் டெய்லி சாப்பிடுறேன், நான் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஈட்டிங் நவ். ஐ எம் ஈட்டிங் நவ். நல்லா பாருங்க, நான் இப்ப சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நான் இப்பொழுது சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். வந்துருச்சா? இப்ப பாருங்க, நான் சாப்பிட்டு இருக்கிறேன். நான் நிறைய வாட்டி சாப்பிட்டு இருக்கேன். அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கியாடா? நான் நிறைய வாட்டி சாப்பிட்டு இருக்கேன்பா. ஐ ஹவ் ஈட்டன், ஐ ஹவ் ஈட்டன். லுக் அட் தட். எப்படி யூஸ் பண்றேன், எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன்னு பாருங்க. முழுசா புரியலன்னா பரவாயில்ல, அடுத்த 30 மினிட்ஸ் இதை தான் ட்ரில் பண்ண போறோம். நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். பாருங்க, 5 வருஷமா சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். நான் அந்த மருந்து 5 வருஷமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கப்பா. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், இன்னும் முடியல. எப்ப முடியும்னு தெரியல. ரைட்? சோ இதை அப்படியே வச்சுப்போம். ஐ ஈட், ஐ எம் ஈட்டிங், ஐ ஹவ் ஈட்டன், ஐ ஹவ் பீன் ஈட்டிங். ரைட்? சோ இது 20 வாக்கிய அமைப்புகள்ல இந்த 4 வாக்கிய அமைப்பு தான் மிக முக்கியமானவை. ஏன்? இந்த 4 கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த 4ல இருந்து அடுத்த 16 எடுக்க முடியும்.
நான் சொன்ன வார்த்தை எடுக்க முடியும். அதாவது இந்த 4க்குள்ளேயே இருந்து சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்திக்க, அவ்வளவுதான். இப்ப பார்த்துடலாமா இந்த வேர்புங்கிறது? ஏகபிரசாத், இந்த ஈட்டுக்கு பதிலு சார் நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன். ஈட்டுக்கு பதிலு ஐ டேஷ். இந்த டின்னர் விட்டுருங்க. இந்த ஈட்டுக்கு பதில் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க ஐய வச்சு அப்படியே சொல்லணும். ஈட்டுக்கு பதில் ஒரு வேர்பு. அந்த வேர்பு வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். டேக்னு ஒரு வார்த்தை போடும். ஃபர்ஸ்ட் என்னவா மாறும் இங்கிலீஷ்ல? ஐ I take, ஹியர், am taking, ஹியர், have taken, ஹியர். have been taking, வெரி குட். இப்ப இன்னொரு வார்த்தை போடுறேன், சி போடுறேன். ஹியர், see, I see, ஹியர், I am seeing, ஹியர், I have seen, ஹியர். I have been seeing. இப்ப ஐக்கு மட்டும் தமிழ்ல சொல்லுங்க. ஐசிக்கு என்ன அர்த்தம்? ஐசி நான் பார்க்கிறேன், இங்க, நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், இங்க, நான் பார்த்திருக்கிறேன், இங்க. நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் பார்க்கணும். இங்க நானை விட்டாலும் தமிழ்ல மீனிங் வருது பாருங்க. பாக்குறேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன், பார்த்திருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். பாக்குறேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன், பார்த்திருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஐ கூட வேண்டியில்ல, ஒரே வார்த்தை பாருங்க. பாக்குறேன், இங்க 2 வார்த்தையா இருக்குது. நான் ஐ ஈட், வெறும் ஈட்டு போட்டு இங்க போட முடியாது. ஐ போட்டே ஆகணும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஐ போட்டே ஆகணும். சப்ஜெக்ட் வேர்பும் ஆங்கிலத்துல கட்டாயம் வேணும். ஏன்னா இது முழுமைத்தன்மை அடையாம இருக்கிறதுனால ஐய வச்சு சொல்லலாம். தேவுக்கும் ஈட்டு தான் வரும். அதனாலதான் ஆங்கில கடினமான மொழி என்னன்னா மல்டி லேயர்டு லாங்குவேஜ். தமிழ்ல எல்லாத்துக்கும் பட்டவர்த்தனமா தனித்தனியா இருக்கு. ஒருத்தவங்க யாராவது நல்லா தமிழ் கத்துக்கணும்னு நினைச்சா ரொம்ப ப்ராப்பரா கத்துக்கலாம், தப்பே நடக்காது. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. ஒரே வார்த்தைக்கு அத்தனை மீனிங் இருக்கும், அத்தனை மல்டி லேயர்டு லாங்குவேஜ். பாருங்க, சாப்பிடுகிறேன், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன், சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். பார்க்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், பார்த்து கொண்டே இருக்கிறேன். இப்ப இன்னொன்னு போடுவோம். நீங்க எப்படி சொல்லுங்க? ஹரிபிரியா, சிட். இங்க வந்து சொல்லுங்க. ஹரிபிரியா, I sit. ஐ சிட். இங்க, I am sitting. இங்க, I கொண்டு வாங்க பாப்பா, கொண்டு வாங்க பாப்பா. சொல்றேன் சார். I have இங்க கொண்டு வாங்க, இங்க கொண்டு வாங்க, அங்க I வந்து have sat. வெரி நைஸ், வெரி நைஸ். இங்க பாருங்க, சிட் வந்து சேட்டா மாறுது. இங்க சேட்டாக V3ல இருக்குது, இங்க சிட்டிங்கா போகுது. I have been sitting. Next one. சூப்பர், 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 அருமை. இது எதுக்கு இதை சொல்றோம்னா, இந்த இன்ஜின், ஆங்கிலங்கிற ஒரு மொழியோட இன்ஜினை தான் இன்னைக்கு பாக்குறோம். ரைட்? அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் சிட், சேட். இப்ப நான் ஒரு வார்த்தை போடுறேன், புட். I put. I am putting. I have been. இன்னொன்னு இங்க, இங்க, இங்க நம்பர் 3. I have put. Put sir. Put. I have put. I have put. அப்புறம் அடுத்தது I have been putting. இப்ப எதுக்காக அந்த ஒரு தடுமாற்றம் வருதுன்னா, இதுல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுல பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னாக்கா அந்த அங்க தடுமாற்றம் வராது. ரொம்ப அருமையா மேனேஜ் பண்ணி நல்லா பண்ணாப்புல. இந்த இதுவும் புட்டு தான், V2வும் புட்டு தான், V3 புட்டு. இப்ப ஆங்கிலத்தோட சிக்கல் புரியுதுங்களா? தமிழ் அப்படி இல்லை. தமிழ் வந்து அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் பட்டவர்த்தனமா ஒவ்வொரு இதுக்கும் ஆணி அடிச்ச மாதிரி மீனிங் இருக்கு. அந்த மிகப்பெரிய தமிழ் ஆயுதத்தை பயன்படுத்தியே நம்ம கத்துக்க போறோம். பாருங்க, எதை கஷ்டமா நினைக்கிறோமோ, ஆங்கிலத்தை இவ்வளவு கஷ்டமா நினைக்கிறோமோ, தமிழை வச்சு நம்ம ஓவர் கம் பண்றோம். பாருங்க, புட்டுனா வைக்கிறேன்னு வச்சுங்க. வைக்கிறேன், வைக்கிறேன், வைத்தேன், வைத்து, வைத்து கொண்டு, வைத்திருக்கிறான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அததான் இங்க வந்து பிரசன்ட்ல கொண்டு வரணும். நான் வைக்கிறேன், நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் வைத்திருக்கிறேன், நான் வைத்துக் கொண்டே இருக்கிறேன். ரைட்? அப்படி ஈஸியா கொண்டு வந்துடலாமா? ஈஸியா கொண்டு வரலாம். சோ இந்த பிரசன்ட்ல ஹேமர் எதுக்கு பண்றோம்னா, இதை வச்சுதான் அடுத்த 16 கொண்டு வர போறோம். அதுல உள்ள எல்லா ரூல்ஸையும் இப்ப நெக்ஸ்ட் 40 மினிட்ஸ்ல கொண்டு வர்றோம். பாருங்க, ஐ புட், ஐ எம் புட்டிங். ஸ்பெல்லிங் எல்லாம் ரூல் பாருங்க, 2 T வருது பாருங்க. ஐ ஹாவ் புட். ஹரிணிபிரியா, ஐ ஹாவ் புட்னு சொன்னீங்க. இது எந்த புட்? V1 V2 V3? சார் கேக்கல சார். இது V1 V2 V3? இந்த புட் V1
V3 sir. V3 sir, V3 sir. வெரி குட். இங்க இந்த புட் அது வந்து V1 sir. V1. வெரி குட் வெரி குட். எனக்கு அந்த டிஸ்டிங்ஷன் தெரியணும், அவ்வளவுதான். சந்தோஷ், இது புரியுதுங்களா? எஸ் சார். வெரி குட் வெரி குட். இந்த 20 வாக்கிய அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க பேசுறது தப்பா ரைட்டான்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். எப்ப நமக்கு தெரியுதோ நம்ம பேசுறது ரைட்டுன்னு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் வர்றது இந்த புரிதல்னால மட்டுமே வரும். லுக் அட் தட். இன்னொரு வார்த்தை நான் போடுறேன். ஒரு வார்த்தை ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி தெரியும். லுக் அட் தட். இங்க சொல்லுங்க. ஐ சந்தோஷ் சொல்லிடலாமா? ஸ்விம்ங்கிற வேர்டு சந்தோஷ் சொல்லிடலாமா? சொல்லலாம் சார். இதுல கர்சர் வச்சிருக்க பாருங்க. ஐ ஸ்விம். இங்க ஐ am swimming. இங்க I have a swim. ஓகே. அந்த இடம் இப்ப ஒரு வாட்டி போயிட்டு வந்துருவோமாங்க. ஸ்விம் V1 இருந்தாக்க V2 என்னவா இருக்கும்? Swam. Swam. V3 என்னவா இருக்கும்? Swim தான் சார். Swim. Swum. Swam. Swimming. Swims. Yes sir. Swim, swam, Swam. swims. உனக்கு அது தெரிஞ்சா மட்டும்தான் இங்க ஒர்க் அவுட் பண்ண முடியும். இங்க சொல்லுங்க. நம்பர் 1 I swim. I am swimming. I have swum. I have swum. Very good, very good, very good. I have been swimming. I have been swimming. அதே மாதிரி நீங்க தமிழ்ல பாருங்க. நீச்சல் அடிக்கிறேன். நீச்சல் அடித்து இருக்கிறேன். நீச்சல் அடித்துக் கொண்டே இருக்கிறேன். ரொம்ப சிம்பிள். எவ்வளவு ஈஸியா வந்துருச்சு பாருங்க. எவ்வளவு ஈஸியா வருது பாருங்க. தமிழ்ல நீங்க சொல்றப்ப அந்த புரிதல். இங்கிலீஷ்ல கஷ்டமான உள்ள விஷயம் தமிழ்ல அப்படியே ஈஸியா மாத்தி காட்டுது பாருங்க. ஒரு லாங்குவேஜோட பவர் எப்ப பார்க்கலாம்னா இன்னொரு லாங்குவேஜ் அவ்வளவு ஈஸியா கத்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த நேட்டிவ் லாங்குவேஜோட பவர். லுக் அட் தட். இந்த ஸ்விம்முக்கு இப்படி பண்ணியிருக்கோம், ரைட்? இப்ப இதுல நிறைய வார்த்தை டெய்லி நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க. டெய்லி பண்ற எல்லா வார்த்தையுமே இது பண்ணலாம். கம்மு போட்டோம், ரன் போட்டோம், கிவ் போட்டோம், டேக் போட்டோம், ஈட் போட்டோம், ரைட்? இப்ப நான் ஒரு வார்த்தை போடுறேன். ஸ்லீப். சந்தோஷ், ஸ்லீப்புக்கு V1, V2, V3, V4, V5 ஓரளா சொல்லுங்க. I sleep. I am sleeping. I have slept. I have been sleeping. வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான். நான் தூங்குறேன், தூங்கிட்டு இருக்கேன், தூங்கிட்டே இருக்கேன், ரைட்? சோ இது இப்ப இது ஒரு அர்த்தம் புரியுதுங்களா? எந்த இடத்துல எப்ப எது யூஸ் பண்ணணும்னு. சோ இதுக்கு பேரு இதுதான் நம்பர் 1, 2, 3, 4. இது எப்படி சொல்லுவாங்கன்னா எல்லாத்துலயும் பிரசன்ட் இருக்கும். சிம்பிள் பிரசன்ட். சிம்பிளா இருக்கிறது ஒரே வார்த்தையில முடியும். இது கொண்டுன்னு போறோம் பாருங்க. கண்டினியூஸ் பாருங்க. ஐ ஹவ் புட், ஐ ஹவ் ஈட்டன். சாப்பிட்டு முடிச்சிடும். பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டு பாருங்க. பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டு பாருங்க. பெர்ஃபெக்ட். ஐ ஹவ் பீன் பெர்ஃபெக்ட் முடிஞ்சு தொடர்ந்துகிட்டே இருக்கு. பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 4 தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். பாக்கியெல்லாம் டெரிவ் தான் பண்றீங்க. டெரிவ் பண்றப்ப கவனமா இருக்கணும். அதுக்குரிய நேரத்தை செட்டில் ஆகணும். ரைட்? நவ் இந்த 4 ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நீங்க பண்ண போறீங்க. லுக் அட் தட். சம்டைம்ஸ் சிலது ரொம்ப ஈஸியா இருக்கலாம், ரொம்ப சிலது கஷ்டமா இருக்கலாம். லுக் அட் தட். டூ ரொம்ப முக்கியமானது. டூ என்னவா மாறும்? V2. No. Did. Sorry, did sir, did. Very good. Number 3. என்னவா மாறும்? Does. Done. எங்க டஸ்ல வருது? 4 and 5 தான் ஈஸி. ING ல முடியும். Doing. இது S ல முடியும். S ல முடியும். Does. அவ்வளவுதான். இப்ப பாருங்க. செய்கிறேன்னு ஒரு மீனிங், இருக்கிறேன்னு ஒரு மீனிங். கிராமர் மீனிங் இருக்கிறேன். நான் செய்கிறேன்னு உள்ள கான்டென்ட் மீனிங் போவோம். செய்கிறேன், செய்தேன், செய்து கொண்டு, செய்கிறேன். அப்படியே கொண்டு வாங்க.
again இந்த நாலு தான் முக்கியம். Number 1 I do. do. I Number do. 2 I I do. am doing. I am doing. Oh. excellent. Number 3 I have I done. have Done. done. I have done. I have done. beautiful. இப்ப பாருங்க இந்த இங்க லாஸ்ட் ஒன் I I have have been doing. I have been doing. Doing. இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப வெளிப்படையா இதுல போடுற பாருங்க நம்பர் V1 அடிக்கிறீங்க இதுல இருந்து, இங்க இருந்து V4ல இருந்து எடுக்கிறீங்க, இதுக்கு செய்து கொண்டு V3ல இருந்து எடுக்கிறீங்க, இது V4ல இருந்து எடுக்கிறீங்க, செய்திருக்கிறேன். right? செய்து கொண்டே இருக்கிறேன். வந்து V1ல இருந்து எடுக்கிறீங்க, ரைட்? இது வந்து ரெண்டாவது டைப்புக்கு V4ல இருந்து எடுக்கிறீங்க, மூணாவதுக்கு V3ல இருந்து எடுக்கிறீங்க, நாலாவதுக்கு V4ல இருந்து எடுக்கிறீங்க, ரைட்? ஆல்ரைட், ஆல்ரைட். இப்ப ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வர போறேன், லுக் அட் திஸ். கோதை மேம் சொல்ல போறாங்க, அப்படியே தான் இன்னும் 4 விட்டு தாண்டல, 1 2 3 4 தான் நான் போட போறேன். லுக் அட் தட். ஐ எம் கோயிங் டு கோ வித் 1 2 3 4. ரைட்? நவ் ஐக்கு பதிலா ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ண போறேன். கோதை மேம் இதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. அவன் செய்யறான், அவன் செஞ்சுட்டு இருக்கான், அவன் செஞ்சிருக்கான், அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். கோதை மேம் இருக்கீங்களா? Yes, sir. Yes, sir. He does. He does. Beautiful. Look at that. Does. இந்த V5 எடுக்கிறாங்க பாருங்க, present tense third person singular he she it அருமையா எடுத்தாங்க. Yes, go for it. He is doing. He is doing. Next. He has done. He has done. Very nice. He Next. has been doing. Super, super. Does V5. Doing வந்து V4ல இருந்து எடுக்கிறீங்க, பாத்துக்கோங்க. Done வந்து V3ல இருந்து எடுக்கிறீங்க. எவ்வளவு முக்கியம் பாருங்க. அந்த V1 V2 V3 ஒரு verb சொன்னா நம்ம அது எல்லாமே சொல்லணும். பாருங்க இந்த இதுல எது மட்டும் நம்ம இதுவரையிலும் யூஸ் பண்ணல, V1 V2 V3 V4 V5 ஏதோ ஒண்ணு மட்டும் யூஸ் பண்ணல, V2. V2. V2 மட்டும் யூஸ் பண்ணல. காரணம் என்னவா V2 இருக்கும்? sir. காரணம் என்னவா இருக்கும்? அது பாஸ்ட் டென்ஸ் சார். பாஸ்ட் டென்ஸ் எல்லாமே present. நம்ம பிரசன்ட் டென்ஸ் மட்டும் அது தான் பார்க்கணும் past. சார் இப்போ. நம்ம இன்னும் பாஸ்ட் டென்ஸ்க்கே வரல. அதனால ஆனா இந்த நாளையும் நீங்க பயங்கர தரவு பண்ணிட்டீங்கன்னா, எதுக்கா வருது, ஏன் வருது, எங்க வரப்போகுதுன்னு இதை மட்டும் தெளிவாக்கிட்டீங்கன்னா அடுத்த 16 ஈஸி. இப்ப அடுத்த 8 ஈஸி. அடுத்த 8 தான் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ இந்த V3ல he have has எது போட்டாலும் நம்ம V3 மட்டும் தான் எடுக்கணுமா சார்? V2 V1 எதுவுமே டச் பண்ண கூடாதா? எடுக்க முடியாது. ரொம்ப அருமையா சொன்னாரு. இப்ப பாருங்க அப்படியே அந்த இதை கொண்டு வருவோம், அவர் கேட்டது என்னன்னு கொண்டு வருவோம் பாருங்க. எப்பயுமே ரொம்ப அருமையான கேள்வி அது. ஏன்னா அந்த கேள்வியில தான் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கு. இப்ப கொண்டு ஒரு ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன் இந்த காலத்தை. லுக் அட் தட். whenever you do this, இப்ப நான் வந்து ஒண்ணு சொல்றேன், இப்ப வந்து கோன்னு சொல்றேன், ஐ கோன்னு சொல்றேன், ரைட்? இப்ப வி என்னவா வரும்? வி என்னவா வரும்? கோ என்ன? கோ தான் சார். We go. யூக்கு கோ. You go. வெரி குட். ரெண்டு யூவும் ஒண்ணுதான், எப்பயுமே சிமிலர் ஒன்னாவே இருக்கும். ஹி ஷீட் ஒரே குரூப்பா இருக்கும். கோஸ். Goes. அதுதான் ஷி அண்ட் இட்டுக்கும் வரும். It goes. Goes. தே Go. They go. இப்ப பாருங்க, இது 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 ஒரு முக்கியமானது. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல இந்த கோவை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி அது கிராமர் வேர்ட் எல்லாம் வெளியில எடுக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் 1 2 3 4 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது நம்பர் 1. இப்ப சொல்லுங்க சந்தோஷ், 1 வந்து கோன்னா 2 என்னவா இருக்கும்? Sir 2 1. ஒன்னு ஸ்ட்ரக்சர். நான் இது கேட்கல, வெர்ப கேட்கல, V1 V2 கேட்கல, ஸ்ட்ரக்சரை கேட்கிறேன். 1 2 3 1 2 3 4 இதெல்லாம் பார்க்க போறோம் இன்னைக்கு. எஸ் ஆமா சார். எஸ் சார். I go. ரெண்டுக்கு என்ன? இங்க ஐக்கு தான் கேக்குறேன். I am going. எக்ஸலென்ட்.
இப்ப I have gone. இங்க வீக்கு கோனா இங்க என்ன வரும்? We are going. We are going, sir. வெரி குட். அந்த சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும் பாருங்க. வெரி குட். You are You are going. வெரி நைஸ். யூ. சோ ரெண்டு யூ ஒன்னு. Again you are going. ஒரே குரூப். Yes. He is going. He is going. பியூட்டிஃபுல். சோ ஒன்ஸ் She is பண்ணிட்டீங்கன்னா She அடுத்தது is பண்ணிட்டு going. போயிடலாம். It is It is going. going. They are They. going. They are They are going. வெரி நைஸ். சோ இததான் நம்ம பேஸ் டேபிள்ல ஒரு 2-3 கிளாஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். அதை இன்னைக்கு நம்ம ரிவைஸ் பண்ண ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு 1 2 3 4 மட்டும் திருப்பி பார்க்கறோம். 1 2 3 4 மட்டும் திருப்பி பார்க்கறோம். ஆம் வந்ததுன்னா V4 தான் போடுவீங்க. அதான் அவர் கேட்டார். ஆர் வந்தா V4 தான் போடுவீங்க. இஸ் வந்தா V4 தான் போடுவீங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க V3 போட மாட்டீங்க. V3 எப்ப போடுவீங்கன்னா பாசிவ் வாய்ஸ்ல போடுவீங்க. அது வர்றப்ப இந்த டிஸ்டிங்ஷன் போடுவோம். இது ஆக்டிவ் வாய்ஸ். இது வந்து செய்வினை, செயற்பாட்டு வினை இல்ல. நம்பர் 3 என்னவா இருக்குது? நான் போயிருக்கேன். I have gone. ஓகே. இப்ப அப்படியே இத வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். I have gone வந்து வீக்கு. We We have have gone. gone. You have You. gone. Have gone. You have gone. You have. He He has gone. Has gone. very good. She has gone. It has gone. It has gone. They have gone. Gone. சூப்பர். 1 2 3 நல்லா பார்த்திருக்கோம். இதுக்கு எல்லா தமிழ் நமக்கு தெரியும். எப்ப யூஸ் பண்றதுன்னு தெரியும். 4 இந்த முடிச்சிடலாம். 4 Have been going. Have been going. look at that. You ரெண்டு Have யூ வந்து வரப்போகுது. been going. வேற எதுவுமே வர. He she Has been going. Has been. Has been very good. going. Super. Has been. Have been. have been. இப்ப நீங்க எந்த verb வேணாலும் வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, has க்கு அப்புறம் V3 been, has க்கு அப்புறம் V3 gone, have க்கு அப்புறம் V3 gone. பாருங்க, have க்கு அப்புறம் been V3 ன்னு போட்டிருக்கோம் பாருங்க. பாருங்க have க்கு அப்புறம் எப்படி வருது பாருங்க. been. கோதை மேம் அது என்னன்னு புரியுதா? V3 என்னன்னு இப்ப பார்த்துலாம் இன்னொரு வாட்டி. look at that. Yes, sir. or இங்க என்ன மாறும்? V2 Where? where, V3 Been. excellent, been, and the been தான் V3 வருது. V4 Being. 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 super, V5 easy. Yes. easy இதுக்கு என்ன வரும்? Yes. Yes. Yes, அவ்வளவுதான். வெரி குட். எஸ்ல முடியுது பாருங்க. எஸ்ல முடியுது பாருங்க. இங்க பாருங்க, நான் ஈஸ்னு பிரசன்ட்ல இங்க போட்டேன்னா இங்க என்னவா இருக்கும்? Was. Was. இங்க என்னவா இருக்கும்? ரொம்ப ஈஸி. Been, sir. பீன். அதுதான் V3 தான் பீனு. இருந்துன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, இருந்து. இங்க Being. 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 Yes. எஸ். வெரி நைஸ். இன் கேஸ் நான் ஐ போட்டு ஐ ஆம் போடுறேன், பிரசன்ட்ல ஆம் போடுறேன், இங்க என்ன வரும்? Was. 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 இங்க Been. Been. பீன். Being. Being. இது அஹிஷீட் தான். அதேதான். Is தான், sir. Yes. Yes. சூப்பர். இன் கேஸ் நான் பேர் இன்ஃபினிட்டி போட்டு பி போட்டு நான் பிரசன்ட் லாக் பண்றேன், இங்க என்ன வரும்? Was தான், sir. Was. வாஸ். சூப்பர். ஹியர் Been. Being. பீன். ஹியர் Being. Being. பீன். ஹியர் Yes. Is. அவ்வளவுதான். அதுதான் இங்க வந்திருக்கு. have eaten Mary, has eaten Mary வந்திருக்கு. Right? Now, whenever you look at this, you have to be very careful. have க்கு அப்புறம் என்ன போடுறது, am க்கு அப்புறம் என்ன போடுறது, will க்கு அப்புறம் என்ன போடுறது, will have அது எல்லாமே இந்த டென்ஸ்ல வந்துடும். Look at that. நான் வந்து ஒரு சிம்பிளா ஒரு haveன்னு நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கணும். haveன்னா ஐக்கு have வரும். ரைட்? வீக்கு have வரும். யூக்கு have வரும். யூக்கு have வரும். he she க்கு has தான் வரும். As. இதுக்கப்புறம் நீங்க மெயின் verb என்ன வேணாலும் போடலாம். ஆனா இந்த சப்போர்ட்டிங் வெர்ப்ல தப்பு பண்ணக்கூடாது. ஸோ இன்ஜின்ல உள்ள பேசிக் டெனட்ஸ் தான். ரைட்? நவ இப்ப had போட்டு சார். இது போட்டுருவோம். இப்போ போட்டுருவோம். ஓகே சார். had வருது. ஐக்கு had வந்தா வீக் என்ன வரும்? Had. எல்லாமே had தான், sir. எல்லாமே had தான் வரும். எல்லாமே had. ஸோ இந்த பாஸ்ட் டென்ஸ்ங்கிறப்ப இது எல்லாமே had.
நீங்க அது பாஸ்ட்னு போகணும். நம்ம அதுதான் இப்ப குயிக்கா அடுத்த 15 மினிட்ஸ்ல நம்ம டச் பண்ணுவோம். நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல ரொம்ப விளக்கமா பண்ணணும். இடையில நான் கொடுக்குற வீடியோஸை பார்த்துட்டு வரணும். நீங்க ஒர்க் பண்ணாதான் சரியா இருக்கும். நான் இங்க ப்ரெசன்ட்னு போடுறேன். இந்த ப்ரெசன்ட்ங்கிற காலத்துல ஹீ ஷீட் அவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்குது. பாஸ்ட் இருக்கு. இதே தான் இன்னொரு ப்ரெசன்ட் இங்க போட போறேன். லுக் அட் திஸ். இன்னொரு ப்ரெசன்ட் போட போறேன். ப்ரெசன்ட் வீக் என்ன வரும்? ஆர் வெரி குட், வெரி குட், வெரி குட். யூ ஆர் Are. வெரி நைஸ். Are. ஒரே Are. குரூப். ஈஸ் Is. Is. இதை Is. யூஸ் பண்ணி தான் நம்ம நம்பர் 2 ஃபில் பண்ண Is. ஞாபகம் இருக்கா? நீங்க நம்பர் 2 ஃபில் பண்ண பாருங்க. ஐம் கோயிங் ஆர் பை இஸ் கோயிங். சோ இது வந்து ஆர் Are. சூப்பர். அதே மாதிரி இந்த பிரசன்ட் எப்பயுமே முக்கியம். ஏன்னா எங்கேயோ ஒரு சேஞ்ச் இருந்துகிட்டே இருக்கும். சோ லுக் அட் தட் பிரசன்ட். டூ வாஸ் do 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 டு வி டு We do. we do. You do. யூ டு He does. ஹி டஸ் அவ்வளவுதான். He does. She does. வெரி He குட். does. It does. They do. They சூப்பர் do. சூப்பர். நான் ஒரு பாஸ்டுக்கு போவோம். எல்லாம் பேசிக் டேபிள் நம்ம முன்னாடி பார்த்ததுதான். நம்ம இது Fullave திருப்பி did. ஐ டிட் we did. இது எல்லாமே நம்ம பண்ணதுதான். இதுவும் நம்ம Did. பண்ணும்போது எல்லாமே did தான் சார். எல்லாமே டிட் தான். உண்மையிலே நம்ம பண்ணோம் இல்லைங்களா? we did everything. வெரி குட். நான் இன்னொரு விஷயம் இதுல வந்து ஒரு பாஸ்ட் போடுங்க. நல்லா பாத்தீங்க. இதுல ஒரு சிம்பிள் சேஞ்ச் மட்டும் வரும். ஐக்கு வாஸ் வந்தா வீக். வேர் யூ வேர் Where. 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 ஹீ ஷீட் வந்து வாட் He was. வாஸ் She Super. was. Was. It was. They were. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஸோ இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம்னா நான் இது ஒரு வார்த்தை போடுறேன். அமெரிக்கனைஸ்டு பில்லு எல்லாமே will தான் எல்லாமே சார். வில் தான் சார். இப்ப லெட்ஸ் கோ பேக். இவ்வளவு விஷயம் பார்த்திருக்கோம். இதுல நிறைய விஷயம் இதுல பார்த்திருக்கோம். குயிக்கா வி வில் கோ பேக். ஓகே, நம்ம என்ன பண்ணோம்? V1 V2 V3 அவ்வளவு முக்கியம்னு சொல்லுவோம். ஏன்னா அவ்வளவு விஷயம் இதுல போகுது. எங்க போனாலும் இந்த மெயின் வெப்ல V1 V2 V3 V4 V5 ஏதோ ஒன்று யூஸ் பண்ண போறீங்க. சப்போர்ட்டிங் வெப் காம்போவை ப்ராப்பரா யூஸ் பண்ண போறீங்க. அதுலதான் எல்லாமே இருக்குது. ரைட். நான் இப்போ ஒரு விஷயம் இருக்கிறேன். நீங்க எல்லாமே அது எப்படி கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம். ஐங்கிற ஒரு இது போடுறேன். ஸ்வீட்ஸ் போடுறேன். ஐ போடுறேன், ஸ்வீட்ஸ் போடுறேன். அதே மாதிரி இங்க ஹீ ஸ்வீட்ஸ். ஹரிணி பிரியா, இதுல எனக்கு 1 2 3 4 சொல்லிடுங்க. வேர்ப் வந்து லைக். அதே மாதிரி இங்க 1 2 3 4 சொல்லணும். இது எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். தப்பு இல்லாம சொல்லணும். லைக் தான் வேர்ப். இதுல 4 சென்டென்ஸ், இதுல 4 சென்டென்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். I like sweets. I am liking sweets. சூப்பர். அப்புறம் I have liken sweets. லைக்டு Liked. I have liked sweets. இப்ப பாருங்க, ஹரிணி வந்து எங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாப்லன்னு எல்லாருக்கும் அந்த கஷ்டம் வரும். இந்த இடம் தெளிவாயிட்டோம்னா போதும். இது ரெகுலர் வெர்புமாங்க. லைக்டு, இங்கேயும் லைக்டு தான். பாத்தீங்களா? புதுசு ஒரு ஆங்கிலம் ஒரு இறக்கமே இல்லாத ஒரு மொழி. நம்ம கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறப்ப திடீர்னு ஒண்ணு கத்துக்காத ஒரு விஷயம் வருது. லைக்ஸ் Likes. ரைட். ஸோ இப்ப இதை வச்சுதான் கொண்டு வர போறப்பல. ஐ லைக் ஸ்வீட்ஸ், ஐ எம் லைக்கிங் ஸ்வீட். அருமையா சொன்னப்பல. I have been liking sweets. சூப்பர்.
நல்லா கவனிங்க. 2-3 விஷயத்த பார்க்குறோம் நம்ம. இதுதான் இந்த கிளாஸோட அப்ஜெக்டிவ். அதை நிறைவேற்றுறோம். இப்ப ஹரிணி வந்து இந்த நாளையும் சொல்லுவாப்ல. He likes sweets. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. He likes sweets. சூப்பர். He is liking sweets. சூப்பர். அந்த சேஞ்ச பாருங்க. மேலக்கும் கீழே உள்ள சேஞ்ச பண்றாப்புல அந்த பேஸ் டேபிள்ல இருந்து நம்ம அப்படியே எடுத்துடுறோம். He has liked sweets. சூப்பர் சூப்பர். அடுத்தது He has been liking sweets. இதுல ஒண்ணு கவனிங்க. 4மே வித்தியாசமா இருக்கு பாருங்க பிரசன்ட்ல. அதனாலதான் பிரசன்ட ஃபர்ஸ்ட் படிக்கணுங்கிறது. லுக் அட் தட். இந்த ஸ்கிரீன்ல அப்படியே கொண்டு வரேன். ஐ லைக், ஹீ லைக்ஸ், ஐ ஆம் லைக்கிங், ஹீ இஸ் லைக்கிங், ஐ ஹவ் லைக்ட், ஹி ஹஸ் லைக்ட், ஐ ஹவ் பீன் லைக்கிங், ஹி ஹஸ் பீன் லைக்கிங். லுக் அட் தட். இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம ஹரிணிய கேட்கலாம். இந்த ஹீக்கு பதிலு அப்படியே ஸ்கிரீன்ல ஹீய வச்சிருக்கேன். தே அப்படியே இவங்க எனக்கு படிச்சு காட்டணும். நான் கர்சரை வைக்க வைக்கிறேன். They like sweets. They like they are liking sweets. they were liked sweets. oh They they had liking. Have. They have Sorry, liked sir. sweets. ஹேடும் போட்டுக்கூடாது, வேற எல்லாம் Have. போட்டுக்கூடாது. They have Very They liked. have liked sweets. They Very have. good. Sorry, Next. sir. நெக்ஸ்ட் They have been liking sweets. அதான் சொல்லுது. பிரசன்ட்ல நீங்க நல்லா ஊறி போய் கம்ப்ளீட்டா எல்லா சப்ஜெக்டையும் மாத்தி மாத்தி கொண்டு வரணும். ஏன்னா தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் பெரிய வித்தியாசம் இங்கதான் இருக்குது. ரைட்? ரொம்ப அருமையா போட்டு சொன்ன தே லைக். இங்க ஆறு, ஒரு இடத்துல ஆம் வருது, ஒரு இடத்துல ஈஸ் வருது, இங்க ஆறு வருது. ஒரு இடத்துல ஹேவ் வருது, இந்த இடத்துல ஹேஸ், ஒரு இடத்துல ஹேஸ் வருது. ஆனா நம்ம வந்து ஹேவ் தான் போடணும். லுக் அட் தட். இப்ப நம்ம எந்ததுனாலும் ஃபர்ஸ்ட் ஃபோரை சொல்லிடலாமா? அடுத்த ஃபோர் அடுத்தடுத்த கிளாஸ்க்கு வச்சுக்கோம். அதை பத்தி கவலையே பட வேணாம். ஈஸியா கவர் ஆயிடும். ரொம்ப சிம்பிளா போயிடும். ரைட்? லைக் ஆர் லைக்கிங், ஹேவ் லைக்ட், ஹேவ் பீன் லைக்கிங். ரைட்? அப்ப 2 விஷயம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியணும். என்னன்னா, ஒரு விஷயம் V1 V2 V3 V4 V5 நமக்கு தெரிஞ்சாகணும். அங்க தப்பு பண்ணிட்டோம்னா அந்த தப்பை அப்படியே கேரி பண்ணும். அப்படியே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல போய் விழுந்துரும். அப்ப ரொம்ப முக்கியமா V1 V2 V3 V4 V5 எந்த காலத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணக்கூடாது. ஒரு 24 டைப் இருக்கு. அந்த 24 டைப் நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். தைரியமா போய் எடுத்து பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சது பண்ணுங்க. அந்த 24 டைப்ல எல்லாமே வந்துடும். இப்ப நான் ஒண்ணு இப்ப சொல்றேன். லெட்ஸ் லுக் அட் கோதை மேம். ரிங் வந்து எப்படி மாறும்? Rang. Ring. ரேங். Rang. ரேங் எப்படி மாறும்? Rung. Rung. ரேங். Ringing. V4 V5 பத்தி கவலையப்பட வேணாம். ஏன்னாக்கா ரிங்கிங் ரிங்ஸா மாறப்போகுது. ரைட்? இப்ப ரிங் ரேங். இப்ப இது ட்ரிங்க் ட்ராங்க் ட்ரங்க் மாறின மாதிரி தான். இது ஒரு குரூப் பாருங்க. ஸ்விங் ஸ்வங் ஸ்வங் அது வேற குரூப். ஸ்விங்க்கு அப்புறம் ஸ்வங் டைரக்டா வந்துருது. ரைட்? நவ் சிங். Sang. 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 Sung. Sung. வெரி குட். சோ இந்த மாதிரி வர்றதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இந்த மாதிரி வர்றத சின்னதா இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப நுணுக்கமா நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். இதுல பாருங்க. இந்த 3 மாறாம போலாம். இப்போ நீங்க ஒரு காஸ்ட்னு போடுறீங்க, என்ன வரும்? Cost. Cost தான் sir. காஸ்ட். சோ இந்த பேசிக் நாலேஜ் நமக்கு இருந்ததுன்னா ரொம்ப கான்பிடென்ட்டா கனெக்ட் பண்ணலாம். கான்பிடென்ட்டா கொண்டு போகலாம். இப்ப பாருங்க, ஹர்ட்னு ஒரு பெரிய வார்த்தை. காயப்படுத்துறது. Hurt. காயப்படுத்துறது ஹர்ட் தான். இடி கிடையவே கிடையாது. வெரி குட். இப்ப பாருங்க, பர்ஸ்ட் திடீர்னு வெடிச்சு சதறது. Burst. இதையும் நீங்க பண்ணவே முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே வச்சிருக்கணும். இந்த நாலேஜ் V1 V2 V3 V4 V5 நான் V4 V5 போடல. ஏன்னா அது ஈஸி. அதுக்காக டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம்னு போடல. V4 V5 ரொம்ப முக்கியம். பாருங்க, ரொம்ப முக்கியமா ஒளிபரப்புறது. Broad. பிராட்காஸ்ட்.
broadcast, broadcast, broadcast. பிராட்காஸ்டர்னு ஒரு வார்த்தை கிடையாது இல்லையா? Broadcast, broadcast, broadcast. அதே மாதிரி டெலிகாஸ்டும் அப்படிதான். ஞாபகம் வச்சுக்கணும், இது ரொம்ப 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 முக்கியம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம். ஸோ இதை குரூப் பண்ணியிருக்கேன் நான். அது இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஜினை பார்க்குறப்ப அதுல உள்ள மெயினா எத்தனை சிலிண்டர்னு பார்க்கணும், எத்தனை சிலிண்டர்னு பார்த்து அங்கேருந்து ஒர்க் அவுட் பண்ணணும். டெலிகாஸ்ட் டெலிகாஸ்ட் டெலிகாஸ்ட். இப்போ சாதாரண வார்த்தையை போடுங்க, புட்டடுன்னு ஒரு வார்த்தை நம்ம பேசுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா. இப்ப பாருங்க, முன்னாடி ஐ புட் அப்படின்னு போட்டு நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். லுக் அட் தட். அது அப்படியே ட்ரெயின் ட்ராக்ல போற மாதிரி போயிட்டே இருக்கணும். ரைட்? அது மட்டும் இல்ல, நம்ம டெய்லி ஏதோ ஒரு இதுல வந்து காய்கறி கட் பண்றோம்னா கட். ரைட்? இப்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை வந்து லெட்டுங்கிறது விட்டுறது, அனுமதிக்கிறது, அலோ பண்றது. லெட் தான். லெட். இன்னும் சில இது வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். காட்டு அப்படிங்கிறதுக்கு ஷோ வரும். ரைட்? ஷோ. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஷோ வந்து ஷோடா மாறும். ரைட்? பாஸ்ட்ல. ஆனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல ஷோன் ஆயிடும். இப்ப நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டே போனோம். இப்ப பெட்டுன்னு இருக்கு. பெட்டு தான். பெட்டு தான். இங்க பாருங்க, பீட்னு இருக்கு. ஓ, பீட்னே இருக்கும். பீட்டன்னுங்க மாறும். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. V1 V2 ஒன்னா இருக்குது, V3 மாறுது. சோ இதுக்கு பேர் தான் irregular verb. எந்த ஒரு ரெகுலாரிட்டியும் எந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயும் அடங்காம இருக்கிறது. ஆனா இது முதல் பாயிண்டா நீங்க ஆங்கிலத்துல தெரிஞ்சுக்கணும். ரைட்? இப்ப பாருங்க, பைட் கடிக்கிறது. பிட்டு கடிச்சான், கடிச்சேன். இங்க பிட்டன்னு படிக்கணும். சோ அது படிக்கிறதுலயும் நமக்கு ஆங்கிலத்துல வந்து ஒரு சிக்கலான மொழி தான் படிக்கிறதுலயும். சோ நம்மள சொல்லி இது குத்தமே கிடையாது. நம்ம தமிழ் மாதிரி ஒரு பரந்துபட்ட ஒரு மொழியில வந்து நம்ம ஊறி போயிட்டு இங்கிலீஷ் மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம உள்ள போறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ நம்மை சொல்லி குற்றம் இல்லை, நிச்சயம் கிடையாது. லுக் அட் தட். இதுல நிறைய விஷயம் இதுல வந்து பார்க்கலாம். ஒண்ணு ஒரு மாதிரி இருக்கும். இதை குரூப்பிங் பண்றது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு குரூப்பிங் தான் பண்ணிருக்கு. சோ இப்ப நம்ம வந்து ரன் கம்லாம் சொல்லணும். 1 3 ஒண்ணா இருக்குது, 1 2 ஒண்ணா இருக்குது. அது 2 3 நிறைய இடத்துல ஒண்ணா இருக்கு பாருங்க. டாக்டு. இப்படி நீங்க EDO DO சேர்த்தீங்கன்னா அது ரெகுலர். டாக்டு. சூப்பர். இப்ப எனக்கு ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கிறதுனால ஏன் அந்த எக்ஸசைஸ் பண்ணணும்னா அடுத்த கிளாஸுக்கு அதான் செட் பண்ணுவோம். இப்ப பாருங்க, ஐ ஈட். I am eating. I have eaten. அடுத்தது I have been eating. இப்ப எனக்கு ஒரே ஒரு இது 2 அடுக்கு கேள்வி அதை கேட்கிறோம். முதல் அடுக்கு கோதை மேம் உங்களுக்கு தான். இது தமிழ்ல சொல்லுங்க. நான் சாப்பிடுகிறேன், நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் சாப்பிட்டிருக்கிறேன், நான் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறேன். இப்ப கர்சரை வைக்கிறேன், அதோட பாஸ்ட் டென்ஸ் தமிழ்ல சொல்லுங்க. பாஸ்ட் டென்ஸ், இதுக்கு பாஸ்ட் டென்ஸ் I ate. தமிழ்ல சொல்லணும். நான் சாப்பிட்டேன். I was eating. நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். இல்ல முன்னாடி சொன்னதுதான். இப்ப பாத்தீங்களா, நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன் இங்க வந்துருச்சு. சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். இப்ப பாருங்க, அதுக்குதான் நான் சொன்னது. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஈட்டிங் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன்.
இப்ப பாருங்க சாப்பிட்டு சாப்பிட்டிருக்கிறேன் சாப்பிட்டிருக்கிறேன் சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டு வந்துட்டு இருக்கு இருந்தேன் சாப்பிட்டு இருந்தேன். இருந்தேன். சொல்லுங்க அடுத்தது சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டே கொண்டே இருந்தேன். இப்ப பாருங்க ஈட்டிங் நல்லா பாருங்க நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்டிங் படி அந்த அடுக்குல நீங்க போனீங்கன்னா வந்துடும். இப்ப பாருங்க சாப்பிட்டு கொண்டே இருந்தேன் வந்துருச்சா? ஆல்ரைட். Yes, இப்ப திருப்பி கோதை மேம் தான் ஃபியூச்சர்ல சொல்லுங்க. இது ஃபியூச்சர்ல எப்படி வருது பாருங்க. ஃபியூச்சர்ல ஒரே ஒரு Will- விஷயம் தான் பண்ணுவோம். I, Look at that I every will I will be I will be will be எல்லாம் இல்ல எல்லாத்துலயும் will I வரும். will sorry I will எல்லாத்துலயும் will வரும். எல்லாத்துலயும் இங்க will என்ன வருது? வில்லுக்கு அப்புறம் என்ன வருது? I Everyone will listen. I Go will for eat it. I will eat. பாருங்க எல்லாமே ஃபியூச்சருக்கு அப்புறம் will வருது. இதுக்கப்புறம் பாருங்க நல்லா கவனிங்க. I will be eating Yeah, the am eating was amக்கு அப்புறம் வில்லுக்கு அப்புறம் be verb தான். I Where will be verb eating am was ரீப்ளேஸ் பண்றீங்க be வச்சு. மெயின் verb தொடவே மாட்டீங்க. அப்படி டச் பண்ணாம அப்படியே போட்டுறீங்க பாருங்க. I will have eaten was eating will be eating. am eating was eating will be eating. என்ன பிரமாதமா வருது பாருங்க. அடுத்தது கோதை மேம் I will have eaten அவ்வளவு இந்த பாருங்க have eatenக்கு வில்ல மட்டும் முன்னாடி போட்டுட்டு அப்படியே பிரசன்ட் தூக்கி போடுங்க. எவ்வளவு ஈஸி பாருங்க ஃபியூச்சர். ரைட் I will have been eating I will இப்ப have been பாருங்க eating அதே மாதிரி have been eating வச்சு வில்ல போடுறீங்க. இப்ப பாருங்க கோதை மேம் வந்து எல்லாத்தையும் தமிழ்ல வந்து பிச்சு உதறணும். அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அர்த்தம். Yes sir இந்த ஃபர்ஸ்ட் நான் ஃபோர் சாப்பிடுவேன் ஃபர்ஸ்ட் I will ஃபோர் I will eat நான் சாப்பிடுவேன் இங்க இருந்து சொல்லணும். இங்க இப்படி என்ன sir? சொல்லணும். சொல்லுங்க இது சார் சாப்பிடுறேன். நான் சாப்பிடுறேன் நான் சாப்பிட்டு நாங்கிறத கொண்டிருக்கிறேன் விட்டுருங்க. ஏன்னா தமிழ்ல ஒரே வார்த்தை போதும். சாப்பிடுறேன் ஒரே வார்த்தை. சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் சாப்பிட்டு இருக்கிறேன் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் ஒரே வார்த்தை பாத்தீங்களா ஏகம்பிரசாத் தமிழ் எவ்வளவு பவர்னு. Yes, sir. ஐயெல்லாம் தேவையில்லை. அதுக்குள்ளேயே வந்துருச்சு. சாப்பிடுறேன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஒரே வார்த்தையில சொல்லிடலாம் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? இங்க சாப்பிட்டேன் 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 சாப்பிட்டு கொண்டிருந்தேன் சாப்பிட்டு நான் சாப்பிட்டு என் ஃப்ரெண்ட் அப்பதான் உள்ள வரேன் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்டா அப்படின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்தேன் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன் இது சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் சாப்பிட்டு இருந்தேன் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன் இங்க நான் சாப்பிடுவேன் வெரி குட் நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன் வெரி குட் சாப்பிட்டு இருப்பேன் வெரி குட் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் இது எல்லாமே ஒரே வார்த்தை செஞ்சுங்க. இவங்க வந்து ஐய போடாம வெறும் விலாபி நீட்டி போட முடியாது. ஒரு வார்த்தை 2 3 4 5 சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன்னு கம்ப்ளீட்டா இணைச்சு ஒரே வார்த்தையில் எழுதுறேன். என்ன பவர் பாருங்க. சோ இந்த பவரை கையில வச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் விளையாடலாம். ஏன் தெரியுங்களா? இது எல்லாமே ஒரு ஃபார்மேட்ல தான் வரப்போகுது. இப்ப ஹேட் ஈட்டன் ஹரிணி பிரியா சொல்ல முடியுமா? ஹேட் ஈட்டன் தமிழ்ல என்னன்னு? ஹரிணி இருக்காப்லையா? had eaten I had eaten சாப்பிட்டு இருந்தேன் அவ்வளவுதான். சாப்பிட்டு இருந்தேன். இப்ப இதே ஒரு இத இப்ப கோதை மேம் வந்து 12 சொல்ல போறாங்க. நான் வந்து சப்ஜெக்ட் ஐ அப்படியே வச்சுக்க போறேன். வேர்ப மாத்த போறேன் ரைட். இப்ப அப்படியே அந்த 12ஐயும் அப்படியே ஓரலா சொல்லணும். எதையும் ரெஃபர் பண்ணாம சொல்ல முடியுதான்னு பார்க்கலாம். ஆனா எப்படி இருக்கணும்னா 1 2 3 4 ஏன்னா இந்த 4 கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா மைண்ட் அப்படியே கொண்டு வந்துடலாம். 5 6 7 8 9 10 11 12 இப்ப பாருங்க I கொடுக்கிறேன். Number 1 I give Number 2 I am giving Number 3 I have given Number 4 I have been giving Number 5 I gave Number 6 I was giving Number giving 7 I had given Number 8 I had been given Giving. I had been giving sorry I Giving. had been Yeah, ரொம்ப giving முக்கியம். அது போய்டும். I Sorry, had sorry. been given-னா வேற எங்கேயோ போய்டும் அது. I had Number been 9 giving I will give Number 10 I will be giving Number 11 I will have given Number 12
I will have been giving. இப்ப தமிழ்ல சொல்ல போறீங்க ஒரு வார்த்தை தான், ஒண்ணுத்துக்கு ஒரு வார்த்தை தான். ஒன். கொடுக்கிறேன், கொடுத்து கொண்டிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன், கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் கொடுத்தேன், கொடுத்து கொண்டிருப்பேன். ஓ கொடுத்து சாரி, கொடுத்து கொண்டே இருந்தேன். கொடுத்து கொண்டே இருந்தேன், கொண்டிருந்தேன். கொடுத்து கொண்டிருந்தேன், கொடுத்து கொண்டிருந்தேன். கொடுத்திருந்தேன், கொடுத்து கொண்டே இருந்தேன். நான் கொடுத்திருப்பேன், கொடுப்பேன். கொடுப்பேன், கொடுப்பேன், கொடுத்து கொண்டிருப்பேன், கொடுத்திருப்பேன், கொடுத்து கொண்டே இருப்பேன். ஒரு 9.5 கொடுத்துடலாம் அவுட் ஆஃப் 10. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஏன் இதை வந்து இவ்வளவு தூரம் சொல்றோம்னா, நம்ம உண்மையில புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதை பண்ண முடியும். புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வார்த்தை வரும். இதுல வந்து இப்ப இப்படி போடுறோம், இதுக்கும் ஒரே வார்த்தை தான் இருக்கு பாருங்க. தமிழ்ல ஆங்கிலத்துல ஒண்ணுத்துக்கு எவ்வளவு வார்த்தை இருக்கு. ஏன் சார் சொல்ல போறாரு, அவன் கொடுக்கிறது தான் இங்க. He gives. அப்புறம் He is giving. He has given. வெரி குட், He has been giving. வெரி குட், He gave. He was giving. வெரி குட், He had given. சூப்பர், He had been giving. எக்ஸலண்ட், He will give. சூப்பர், வெரி He நைஸ், will be giving. சூப்பர், He will have given. எக்ஸலண்ட், He will have been giving. ஃபேண்டாஸ்டிக், வெரி நைஸ். 10 அவுட் ஆஃப் 10. ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போனாரு பாருங்க. இப்ப தமிழ்ல அழகா சொல்ல போற ஒற்றை வார்த்தை. ஒற்றை வார்த்தை. கொடுக்கிறான், கொடுத்து கொண்டிருக்கிறான், கொடுத்திருப்பான், ஓ கொடுத்து இருப்பான் சார். நோ, கொடுத்திருக்கிறான், சாரி சார். கொடுத்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான், கொடுத்து கொண்டே இருக்கிறான், கொடுத்தான், கொடுத்து கொண்டிருந்தான், கொடுத்திருப்பான், கொடுத்திருந்தான், கொடுத்திருந்தான். கனெக்ட் பண்ணணும். பர்ஃபெக்ட் எப்பயுமே கனெக்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். கொடுத்து கொண்டே இருந்தான், கொடுத்து கொண்டே இருந்தான். வெரி குட். கொடுப்பான், கொடுத்து கொண்டிருப்பான், கொடுத்திருப்பான், வெரி குட், கொடுத்து கொண்டே இருப்பான். ரைட், வெரி குட், வெரி குட். சூப்பரா சொன்னாரு. 9 கொடுத்துடலாம். வெரி நைஸ். கொடுக்குறான் பாருங்க, கொடுக்குறான், கொடுத்துக்கிட்டு இருக்கான், கொடுத்துருக்கான், கொடுத்துக்கிட்டே இருக்கான். நல்லா பாத்துக்கோங்க. கொடுத்தான், கொடுத்துக்கிட்டு இருந்தான், கொடுத்துருந்தான், கொடுத்துக்கிட்டே இருந்தான், கொடுப்பான், கொடுத்து கொண்டு இருப்பான், கொடுத்திருப்பான், கொடுத்து கொண்டே இருப்பான். Gives is giving, has given, has been giving. Gave was given, had given, had been giving. Will give, will be giving, will have given, will have been giving. So இந்த 12 வந்து நம்ம மெயினா என்ன பார்த்தோம்னா V1, V2, V3, V4, V5. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் வெர்ப். மெயின் வெர்பு 5 ஃபார்ம் பார்த்தோம். சப்போர்ட்டிங் வெர்பு எங்க ஈஸ், எங்க ஆர், எங்க வாசல் பார்த்தோம். அந்த ஐவி யூன்னு ப்ரொனவுனை பார்த்தோம். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு தெரிய வேண்டியது அந்த V1 to V5 வீடியோ, ஃபுல் வீடியோ, இர்ரெகுலர் வெர்ப் வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லா பார்ட்டும் அதுல வந்துடும். அது கவலையப்பட வேணாம். எந்த வார்த்தை சொன்னாலும் ஒரு 100ல இருந்து 150 வேர்பு தான் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுவோம். அந்த 150 வேர்புல ஒரு 75 வேர்பு வந்து ரெகுலரா இருக்கும், 75 இர்ரெகுலரா இருக்கும். அந்த 75 தான் நமக்கு வேணும். அது எல்லாமே அந்த 24 குரூப்பிங்ல இருந்துரும். ரொம்ப கேஷுவலா நீங்க பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் அதை நீங்க வந்துட்டாலே பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அந்த V1, V2, V3, V4, V5 பண்ண, ஏன்னா அங்கேருந்து தான் எடுக்கிறோம். பாருங்க, V1 எடுக்கிறோம். இங்க பாருங்க V1. இதை மட்டும் ஒரே நிமிஷத்துல போட்டுடலாம். V1 எடுக்கிறோம் இங்கேருந்து, ரைட். இங்கேருந்து V4 எடுக்கிறோம், இங்கேருந்து V3, V3, இங்கேருந்து V4. V4. அதே மாதிரி இங்க ஒரே ஒரு இடம் தான் V2 எடுக்கிறோம். V2. சோ இங்கேருந்து V4. இங்கேருந்து V3. V4. இங்க நல்லா பாருங்க, லாஸ்ட் ரோ இங்கேருந்து என்ன எதுல இருக்கிறோம்? V1. எக்ஸலண்ட். இங்கேருந்து V4. V3, V4. வெரி நைஸ். சோ V5 மட்டும் ஏன் வரல? V5 மட்டும் ஏன் வரல? இங்க I இருக்கிறதுனால வரல. இது மட்டும் ஹீ ஷீட்டா இருந்ததுன்னா, இது அப்படியே ஹீயா இருந்ததுன்னா V5 வரும் சார். அங்க V5 வரும். V5 வரும். அங்க மட்டும்தான் சார் வரும் V5.
அது மட்டும்தான் V5 வரும். V2 எப்படியோ அதே மாதிரி அந்த he sheetக்கு மட்டும்தான் V5 வரும். சூப்பர். நான் நான் உங்களுக்கு குரூப்ல அனுப்புறேன். எனக்கு அதை பார்த்துட்டு இந்த எல்லா குரூப்பிங்கும் ஸ்கிரிப்ட்ல எழுதணும். நான் அனுப்புற வீடியோவை பார்த்துட்டு அந்த குரூப்பிங்க ஸ்கிரிப்ட்ல எழுதணும். எழுதுனா உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா பில்ட் ஆயிடும். என்ன வகுப்பு கொடுத்தாலும் 5 வார்த்தை சொல்லுவீங்க. திடீர்னு சேன்னு சொன்னா செட் செட் சேயிங் சேஸ், டெல் டோல்டு டெல்லிங் டைஸ். இந்த 2வது டோல்டு 3வது டோல்டு வேற மீனிங்கே வேற, பிரயோகம் வேற. அதனால வேற வார்த்தை தான் நீங்க கத்துக்கிறீங்க. பார்க்க ஒரே ஸ்பெல்லிங் சினானிம் மாதிரி இருக்கும், ஹோமோனிம் மாதிரி இருக்கும், ஆனா மீனிங் வேற. இங்க பாருங்க டாக் பேசுகிறான், பாருங்க டாக்டு பேசினான், இந்த டாக்டு பேசி. அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது டாக்டுக்கும் டாக்டும். இதுக்கு 8 மீனிங் இருக்கு, ஆனா இதுக்கு ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கு. இதுக்கு 8 மீனிங் இருக்கு, இதுக்கு ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கு. ஸோ அது தெரிஞ்சுக்கணும். அடுத்த கிளாஸ் மிஸ் பண்ண வேணாம். will have class on Tuesday. எல்லாத்தையும் அப்படியே ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணுவோம். நான் சொன்ன ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணிட்டு வந்தா போதும். சரி, எப்படி சார் இந்த ஹோம்ஒர்க் எப்படி பண்ணணும்? ஹோம்ஒர்க் ஒன்றும் இல்லை. அந்த வீடியோ வந்து எனக்கு எல்லாம் 24 டைப் இருக்கும். இது irregular verb. அந்த 24 இந்த வீடியோ ரன் பண்ணி கம்ப்ளீட்டா 24 உங்க ஸ்கிரிப்ட்ல எழுதி படிச்சு எனக்கு அனுப்பிவிடும். ஓகே சார். அது பார்த்தா தெரிஞ்சுங்க. நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு, அந்த லிங்கோட அனுப்பி விடுறேன். ஓகே சார். Okay, sir. எனக்கு என்னன்னா நீங்க V1 V2 V3 V4 V5 பயங்கர தருவாங்க. சொன்னா அடிக்கணும் அடுத்தாப்புல. நீங்க அதை அடிச்சுட்டாலே இந்த 12க்குள்ள போட்டுடலாம். இந்த 12 மட்டும் இல்ல, 13ல இருந்து 20க்குள்ளேயும் போட்டுடலாம். அதுலதான் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன இருக்குங்க, இந்த 13ல இருந்து 20 வரலும் ஹரணி என்ன இருக்கும்? ஒரே ஒரு verb தான் இருக்கும். V3 மட்டும்தான் சார் இருக்கும். V3 மட்டும்தான் இருக்கும். அப்ப V3 எவ்வளவு முக்கியமானது பாருங்க. இந்த டாக்ல ஒரே ஒரு மீனிங் இருக்குது, இங்க 8 மீனிங் இருக்கு. இது 8 மீனிங் இருந்தாலும் ஒரே ஒரு இடத்துல தான் வரும். இந்த டாக்டு வந்து ஒரே ஒரு மீனிங். இங்க பாருங்க 3 வாட்டி வந்திருக்கா, இங்க 3 வாட்டி வந்திருக்கா. ஈட்டன் V3 Yes, sir. V3 இங்க 8 வாட்டி வரும். மொத்தம் 11 வாட்டி வரப்போகுது 20ல. வா 55% ஆஃப் த டைம் இது. அப்ப V3 எவ்வளவு முக்கியம், இந்த முற்று பெறாத வினை எவ்வளவு முக்கியம். சோ அந்த இடம் எது கஷ்டமோ அது பயங்கர முக்கியமா இருக்குது ஆங்கிலத்துல. சோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். நான் சொன்னது இப்ப முழுசா புரியலனாலும் கவலை இல்லை. அடுத்த 2 கிளாஸ்ல எல்லாமே புரிஞ்சிடும், ரைட்? ஆனா ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், அந்த verb ஒரு வார்த்தை இல்ல 5 வார்த்தை. அந்த 5 வார்த்தையை நம்ம தெரிஞ்சே இருக்கணும். இந்த இது மாதிரி ஒரு 100-150 வார்த்தை தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். சோ இந்த ஹேடுக்கு வேற மீனிங், இந்த பெற்றிருந்தேன் பெற்றிருந்து அவ்வளவு பெரிய வித்தியாசம். சோ நம்ம பார்க்க போறோம், செவ்வாய்க்கிழமை பார்க்கறோம். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நான் கொடுக்குற ஒரு சிம்பிள் ஹோம்ஒர்க்கை பண்ணிடுங்க. எல்லா irregular verbும் நீங்க தயாராயிட்டு வாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் செவ்வாய்க்கிழமை கிளாஸ். Okay, sir. Very good. Okay, sir. I'll see all of you on Tuesday. Have a nice night. Happy Sunday. Have a Okay. Thank you, sir. Okay. Thank you, sir. Good night, sir. Thank you very much, sir. Good night, Thank you sir. very much, sir.